தாராளமாக நீங்கள் 50 ml அளவு வெந்நீரில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து குடிக்கலாம். மார்னிங் ஒரு 50 ml, நைட் ஒரு 50 ml எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே சிறுநீர் வழியாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னோம். இதை யார் எடுக்க வேண்டாம் அப்படின்னா, ஏற்கனவே ரொம்ப லோ பிபியா இருக்கவங்களோ அல்லது உடல்ல நீர்ச்சத்து ரொம்ப குறைவான சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இதை எடுக்க வேண்டாம். நீங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கணும், சரிங்களா? டைரக்டா எடுக்க வேணாம். மற்ற வகையில எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிகாஷனா எடுக்கிறோம் அப்படின்னா கண்டினியூவா எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளவு நாள்னா ஒரு 20 இருந்து 30 நாட்கள் தொடர்ச்சியா ஒரு மாச காலம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மாதத்திலே மேக்சிமம் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிப்படும். குறிப்பாக கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் அனைத்தும் வெளிப்படும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கற்கள் ஏதாவது இருந்தாலும் கூட, சின்ன கற்கள்னா இதுல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். யூரியா கிரியாட்டின் நிலை விட அதிகமாகாமல் கரெக்டான அதாவது அந்த 40 மில்லிகிராமுக்குள்ள மெயின்டைன் ஆகிற மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதை 2 வேளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக ஒரு அடிக்கடி வெளியில சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க, அல்லது இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம் நிறைய எடுக்கிறவங்க, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த மருந்துகளும் நிறையா, அல்லது ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஃபுட்டை நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ரிகாஷன் மெத்தட் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பல்வேறு நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும்.